உறவுகளுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் சீபா. இன்றைய சமையல் காணொளி ஈஸியா பானை வச்சு குயிக்கா நல்ல டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் செய்ய போறேன். காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல இதுவரை காலமும் 100 கேக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதே நேரத்தில் புதுசா யாராவது எங்களோட சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொளிகளை பாருங்க. குயிக்கா வாங்க ஓடி போயிட்டு இந்த பானுக்குள்ள முட்டையும் சீஸும் வச்சு எப்படி ஒரு சீஸ் ஆம்லெட் பிரெட் செய்யறன்றதை பார்த்துருவேன். இந்த சீஸ் பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். அதுக்கு பான் எடுத்து வச்சிருக்கு, வெட்டு பான், ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது 5 முட்டை, வெங்காயத்தை சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு. அடுத்தது பச்சை மிளகாவையும் சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கு. இதுக்கு பட்டர் பாவிக்கணும், உப்பு, தூள். இது மாசி கருவாட்டில் சம்பல் செய்து வச்சிருக்கு. மாசி கருவாட்டில் இடித்த மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு சம்பல் மாதிரி செய்து வச்சிருக்கு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒரு சட்டியில் உடைச்சிடுவோம். இப்போ 5 முட்டையையும் உடைச்சாச்சு. அடுத்ததா நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போடுவோம். வெங்காயத்தை எவ்வளோ சின்ன சின்னனா வெட்டுறோமோ அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். பெருசாக வெட்டாமல் நல்ல சின்ன சின்னனா வெட்டினீங்கண்டா சீஸோடு சேர்ந்து இந்த வெங்காயமும் அப்படியே அவிஞ்சு வரைக்க நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய். அடுத்தது நான் சொன்ன மாதிரி மாசி கருவாடு சம்பல், இதையும் போட்டுக்கொள்வோம். இது கொஞ்சம் உரைப்பாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. எங்களுக்கு உரைப்பு வேணாமட்டு யோசிச்சிங்கண்டா இதை தவிர்த்து கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போகிற மாதிரி யோசிச்சா பச்சை மிளகாவையும் நல்லா தவிர்த்து குறைச்சி வெங்காயம் மட்டும் போட்டு இதோட கேரட், லீக்ஸ் எல்லாம் சின்ன சின்னனா வெட்டி போட்டும் செய்து கொடுக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்வோம். இப்போ நாங்கள் போட்ட எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா. இது நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான சாப்பாடு. இப்படி பிரெட்டுக்கு செய்யலாம், அப்படி இல்லாட்டிக்கு ரொட்டி இருந்தால் ரொட்டிக்கும் இதை மாதிரி செய்யலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுருவோம். இன்றைக்கு நாங்கள் இப்படி ஒரு பேனில் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இதில் ஏன்னா முட்டை ஒட்டாமல் அப்படியே கலண்டு வரமன்றதுக்காக அடுப்பும் அதிகளவாக எரியக்கூடாது. ஒரு கொஞ்சமாக நல்ல தணலில் இருந்தால் தான் முட்டை அப்படியே நல்லா அவிஞ்சும் பானும் அந்த முட்டையில் அப்படியே அவிஞ்சு வரும். இப்போ பேன் நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் பட்டர் கொஞ்சம் பூசிடுவோம். இப்போ நாங்கள் இந்த வெட்டி வச்சிருக்கிற பானை 2 பக்கம் போட்டுருக்கோம். கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுவோம். இப்படி 2 பக்கமும் ஒரு பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இப்போ அடுத்த பானை போட்டுருவோம். பானை பட்டரில் இப்படி 2 பக்கமுமே கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கு. காரணம் என்னென்னா பட்டரில் ரோஸ்ட் பண்ணிக்க ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. தேங்காய் பாவிச்சா தான் கொலஸ்ட்ரால் வரும், பட்டரு கொலஸ்ட்ரால் வராதான்னு யோசிக்காதீங்க. இப்போ உடம்பு மெல்லிஸாக இருக்குது, உங்களுக்கு உடம்பு வைக்கணும்னு யோசிக்கிறார்கள், கட்டாயமாக இப்படி ஒரு சாப்பாடு செய்து சாப்பிடலாம். ஏன்னா சீஸ், பட்டர் இதுக்கு எல்லாத்துக்குமே உடம்பு வைக்கும். அடுத்தது இந்த சாப்பாடு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பமாக இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாக்களுக்கு அவசரமாக ஏதாவது கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் யோசிச்சிங்கன்னா இப்படி இதோட சேர்த்து நான் முதல் சொன்ன மாதிரி தான் கேரட், லீக்ஸ், போன்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி
முட்டையோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ செய்கிற மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அது ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு. சரி, இப்போ வந்து பானை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலையை செய்திருவேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த பேனில் இந்த பட்டர் அப்படி நல்லா தேய்ச்சிடுவேன். நான் ஒரு கொத்தரொட்டி கடையில் வேலை செய்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆவி பறக்கிறத பார்க்க. அடுத்தது வந்து நாங்கள் இந்த கலந்து வச்சிருக்கிற முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் இதில். இப்போ இந்த நேரத்திலேயே நாங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பானையும் இதில் வச்சிருவோம். அடுத்தது வந்து இந்த பிரெட் சீஸ் இதையும் வச்சிருவோம். இதுக்கு இன்னொன்று செய்யலாம். உங்கள்கிட்ட ஏதாவது சிப்ஸ், இப்போ மரவள்ளி பொரியல் இல்லாட்டி அந்த பக்கெட்டில் வர சிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் உடைச்சி போடலாம். இன்றைக்கி நான் போட இல்லை. அடுப்பு வந்து தணலில் வச்சிருக்கிறபடியாக மெல்லமாக நல்ல வடிவாக அவிஞ்சி வருது. இப்போ நாங்கள் திருப்பி அடுத்த பக்கம் போட்டுருவோம். இப்போ இது தயாராகிட்டு இதை இறக்கிட்டு அடுத்த முட்டையை ஊற்றிடுவேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்ல பொன்னிறமாக முட்டைக்குள்ளே பானுக்குள்ளே சீஸ். வாவ், பார்க்கவே ஆசையாக இருக்குது தானே. சரி, இதை மாதிரி இன்னொன்று சோஸு ஊற்றி உங்களுக்கு செய்து காட்டுறேன். வளமை போல் முட்டையை ஊற்றிடுவோம். இதில் பானை வச்சிருவோம். முதல்ல முட்டையை ஊற்றியாச்சு. அடுத்தது பானை வந்து 2 பக்கமும் துவச்சிட்டு வச்சாச்சு. இப்போ இதில் சோஸ் ஊற்றிக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து சீஸை இதுக்கு மேலே வச்சிருவோம். அடுப்பு வந்து நல்ல தணலில் இருக்கிறபடியா முட்டை வந்து நல்லா வெந்து வருது. இப்போ நாங்கள் இதை திருப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் 2 பக்கமும் நல்லா அவிச்செடுத்தா தயாராகிடும். இப்போ மற்ற பக்கமும் திருப்பிடுவோம். இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். ஏன்னா 2 பக்கமும் நல்லா அவிஞ்சிட்டு முட்டையும் பானும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு சீஸ் எல்லாம் வச்சு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இப்படி இருக்கு. சுவையான சீஸி பிரெட் ஆம்லெட் வந்து தயாராகிட்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சாப்பாடுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்கேன்ட்டு. இப்போ இதை நாங்கள் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா
இப்போ கேஸ் அடுப்பில் செய்தாலே இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் விறகு அடுப்பில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோமா, எப்படி இருக்குன்றத ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதே நேரத்தில் 100K தாண்டினதுக்கு பிறகு தான் எனக்குண்டு ஒரு குட்டி கிச்சன் ஒன்று ஆரம்பிக்கணும்ன்றது ஒரு நீண்ட நாள் ஆசை. இன்றைக்கு அதற்கான வேலை திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியான காணொலிகளை அந்த கிச்சன்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதற்காக பார்ப்போம். இப்போ ஒரு இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. சரி, ஓகே, அதை பிறகு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நான் மண் அடுப்பில் செய்த இந்த சீஸி பிரெட் ஆம்லெட் எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போ நாங்கள் கட் பண்ணி பார்த்துருவோம் முண்டெடுத்து. ஓகேயா, எப்படி இருக்கு? நல்ல ஸ்லைஸாக பார்க்கவே ஆசையாக இருக்குது. தான் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பானும் முட்டையுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதில் சீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதில் கொஞ்சம் சோஸும் விட்டு இப்படி தொட்டு அல்டிமேட் டேஸ்டாக இருக்கு. எல்லாருக்கும் வயிற்று குத்த போகுது. இந்த பானும் முட்டையுமே விருப்பம். இப்படி செய்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்றைக்கும் ஒரு சுவையான ஒரு சமையல்ன்றே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் இன்னொரு சாப்பாட்டோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க மிஸ்டர் கேமராமேன். அதுக்கு மட்டும் கைட்டாங்கன்னு வந்துடுவேன் வழியில். எங்க பான்ல பாதிய காணல. சூப்பர் டேஸ்ட், நல்லா இருக்கா?